السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஃதாப்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக சங்கைக்குரிய இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையினால் ஒரு புனிதமான மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த சில வாரங்களாக துல்ஹஜ் மாதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகளான ஹஜ்ஜை குறித்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை குறித்து, மக்கா மதீனாவை குறித்து எல்லாம் நாம் சிந்தித்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே ஒரு மிகப்பெரிய கடமையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் குர்பானியை குறித்த சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் சிந்திக்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நல்ல செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கும் நற்தௌஃபீக்கை வழங்குவானாக. அன்பானவர்களே, இந்த வாரத்திலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு இரண்டு முக்கியமான கடமைகளை நோக்கி எதிர்கொண்டு செல்கிறார்கள். ஒன்று, ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இருக்கிறார்கள். இரண்டாவது, ஹஜ்ஜுக்கு போக முடியாதவர்கள், ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் குர்பானி என்னும் மிகப்பெரிய கடமையை நிறைவேற்றுவதற்கு இருக்கிறார்கள். இந்த இரண்டு கடமைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் பேசக்கூடிய பல்வேறு செய்திகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. தியாகத்தை பற்றியும் அல்லாஹ்விற்கு முற்றிலும் வணங்குவது, வழிபடுவதை குறித்து இந்த மாதம் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. அன்பானவர்களை, இந்த இரண்டு கடமைகளும் சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் இரண்டும் நம்முடைய சிந்தனைக்கு புலப்படுவது கொஞ்சம் அரிது. ஹஜ்ஜினுடைய கிரயங்களாக இருந்தாலும் சரி, குர்பானியாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டும் நமக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினாலும் எழுப்புவதை தாண்டி இறைவனை வணங்குவது, இறைவன் சொன்னதை செய்வதுதான் இந்த கடமைகளுடைய நோக்கம். இதற்கு முன்பு கூட நாம் சொல்லி இருக்கிறோம், ஹஜ்ஜிலே சில கடமைகள் இருக்கிறது. நாம் ஆலயத்தை சுற்றுகிறோம், சில இடங்களில் தொங்கோட்டம் ஓடுகிறோம், சில இடங்களில் கல்லை எறிகிறோம், சில இடத்தில் தங்குகிறோம், சில இடத்தில் நம்முடைய ரோமங்களை எல்லாம் சிதைக்கிறோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய அறிவியலுக்கு அது, நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. அதே போன்று தான் குர்பானியை பற்றி நாம் பார்க்கும் பொழுதும் சரி, சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஏன் ஆடை வாங்கி, மாடை வாங்கி, ஒட்டகத்தை வாங்கி அறுத்து அதை பலியிட்டு ரத்தத்தை ஓட்ட வேண்டும்? அதற்கு பதிலாக அந்த பணத்தை நாம் தர்மம் செய்து விட்டால் ஏழைகள் அதில் சந்தோஷமாக இருக்கலாமே என்று ஒரு சந்தேகம் எழுந்தாலும், ஆனால் இந்த இரண்டு கடமைக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னவென்றால்,
அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த வழிபடுதல் தான் இந்த இரண்டு கடமையினுடைய நோக்கம். நம்முடைய அறிவியை எடுத்து வந்து இந்த இடத்தில் நாம் வைக்க முடியாது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற இந்த இரண்டு கடமைகளுக்கும் முக்கியமாக இறைவனை முற்றிலும் வழிபடுவதும் தியாகத்தையும் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, குர்பானியை குறித்து சில செய்திகளை திருக்குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் நாம் பார்க்கலாம். முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் இருவர்கள் செய்த அந்த குர்பானியை குறித்து திருக்குர்ஆன் சொல்கிறது. அந்த திருக்குர்ஆன் நமக்கும் அதை எடுத்து சொல்கிறது. வத்துலு அலைஹிம் நப இப்ன ஆதம் பில் ஹக்கி. நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் செய்த அந்த குர்பானியை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அங்க இரண்டு மகன்களுக்கு மத்தியில ஒரு தர்க்கம், யாரு சொல்றது கரெக்டு, யாரு சொல்றது தப்புன்னு. அப்ப அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் குர்பானி கொடுக்கறாங்க. யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்கள் சொல்வது சரி. இரண்டு பேர்களும் ஆடை வைக்கிறார்கள். ஒருவருடைய ஆடை அல்லாஹு தஆலா நெருப்பின் மூலமாக கபூல் செய்கிறான், அதை வானத்தில் உயர்த்துவான். அந்த காலத்துல குர்பானின்றது அப்படிதான் இருக்கு. ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களுடைய விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்வான். இந்த இடத்துல ஒருவருடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டான், அதை எல்லாம் எப்படி சொல்றான்னா, தக்வா உடையவர்களுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டோம். இப்ப குர்பானுடைய முக்கியமான நோக்கம் என்ன, தக்வா என்று நமக்கு திருக்குர்ஆன் முதலில் சொல்கிறது. இரண்டாவது, நமக்கு ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா. பக்ரா என்றால் பசுமாடு. இந்த சூராவுக்கு பெயர் வந்ததற்கான காரணமே பசுமாட்டை அவர்கள் குர்பானி கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு கொலை ஒன்று நடைபெறுகிறது. கொலையாளி யார் என்று தெரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து கேட்கிறார்கள், கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்க, கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நேரத்தில் நிறைய செய்திகள் வருகிறது. மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மாட்டை அறுத்து அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கலாம். ஆனால் பனி இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் அதிகமான கேள்விகளும் அதிகமான தொந்தரவுகளும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த மாடு என்ன கலரு, அந்த மாடு எப்படி இருக்கும், அந்த மாடுடைய வெயிட் என்ன, இப்படி நிறைய கேள்விகளை கேட்டு 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 தன் மீது தானே மண்ணை எள்ளி போட்டு கொண்டார்கள் பனு இஸ்ரவேலர்கள். இரண்டாவது குர்பானியாக இதை சொல்கிறது. மூன்றாவது நமக்கு மிகவும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குர்பானி. இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய குர்ஆன் இந்த உம்மத்திற்கு நமக்கு குர்பானியை குறித்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு சூறால அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் கௌசர். கௌசர்ல என்ன சொல்கிறான், இன்னா அஅதைனாகல் கௌசர். அடுத்த வாக்கியம் என்ன, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நீங்கள் உங்களுடைய ரப்புக்காக தொழுது குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த உம்மத்திற்கு ரப்புல் ஆலமீன் குர்பானி கொடுக்கும்படி நமக்கு ஏவி இருக்கிறான். குர்பானியை பொறுத்தவரை குர்பானி எதனால் கொடுக்கப்படுகிறது, குர்பானுடைய ரத்தம் நோக்கமா அல்லது சதை நோக்கமா, இது இரண்டும் நோக்கம் அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு குர்பானியுடைய நோக்கத்தை சொல்கிறான். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய ரத்தமோ, அதாவது குர்பானி பிராணியுடைய ரத்தமோ அதனுடைய சதை துண்டோ அல்லாஹை அடைவதில்லை. இப்போ அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் தஆலா தக்வாவை பார்க்கிறான். வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சத்தை ரப்புல் ஆலமீன் இங்கே பார்க்கிறான். இப்போ குர்பானுடைய நோக்கமே நமக்கு தக்வா தான். அதனால தான் குர்பானியை கொடுத்து விட்டு அந்த பிராணியை நாமே உண்கிறோம். வெறும் தக்வா மட்டும்தான் அங்கே நோக்கம். பழைய காலத்திலெல்லாம் அரசர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு செல்வார்கள். பெரிய பெரிய அரசர்களுக்கு நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு, உயர்தரமான பொருட்களை வாங்கி கொண்டு அரசருக்கு ஏதாச்சும் அன்பளிப்பு கொடுக்க போகும் பொழுது அரசர்கிட்ட எல்லாமே இருக்கும். அரசரிடத்துல எல்லா செல்வங்களும் மாட மாளிகளும் தங்கங்களும் வைரங்களும் இருக்கும். இருந்தாலும் அரசரை பார்க்க செல்லும் பொழுது ஒரு மரியாதைக்காக
ஏதாவது ஒரு அன்பளிப்பை வாங்க எடுத்து செல்லும் பொழுது அரசர் என்ன பண்ணுவார்னா, அது மேலே ஒரு கையை மட்டும் வச்சுட்டு நீங்களே எடுத்துக்கோங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதை நான் எடுத்துக்கிட்டேன் இருந்தால் எனக்கு அது தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. அல்லாஹ்விடத்திலும் அதே போன்றுதான் குர்பானியை நாம் கொடுக்கும் பொழுது அந்த இறைச்சியை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இறைச்சி நோக்கம் அல்ல, ரத்தம் நோக்கம் அல்ல. அப்போ நோக்கம் என்பது என்ன? உங்களுடைய தக்வா என்பது தான் இந்த குர்பானி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஹதீஸின் வழியாக பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியுடைய முக்கியத்துவத்தை நமக்கு நிறைய இடங்களில் சொல்லித் தருகிறார். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, குர்பானியால் நமக்கு கிடைக்கப்படுவது என்ன? சஹாபாக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே குர்பானி கொடுக்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் புதுசாக இருக்கிறதுனால கேட்குறாங்க, மா ஹாதிஹி அல்லாஹி யா ரசூல் அல்லாஹ், நாயகமே இது என்ன குர்பானி, இது என்ன குர்பானின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, கால சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத் என்று சொல்லுகிறார். நமக்கு 4 தந்தைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் 4 தந்தை. நம்முடைய தந்தையினால கடைசியாக இருக்கக்கூடிய முதலுமான இருக்கக்கூடிய ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா மனிதர்களுக்குமான தந்தை. அதற்கடுத்து இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குமான ஆன்மீக தந்தை. மூன்றாவதாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடி தந்தை அல்ல, மானசீகமாக ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்தை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமினுடைய தாய், முஃமினுடைய தாய் என்று சொல்வதற்கான காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான மானசீக தந்தை. 4வது நம்மை பெற்றெடுத்த தந்தை. அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்று குர்பானி கொடுக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு நன்மையின் மீது ஆர்வம் ஜாஸ்தி. அப்போ கேட்குறாங்க, இது கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தொழுதா இந்த நன்மை, ஹஜ்ஜு செய்தா இந்த நன்மை, ஜக்காத்து கொடுத்தா இந்த நன்மைன்ற பொழுது குர்பானிக்கு ஒரு நன்மை இருக்கும் அல்லவா? ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இதில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை. நாம் அறுக்கக்கூடிய பலியெடுக்கக்கூடிய பிராணிக்கு, அது மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ரோமத்திற்கும் நமக்கு நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் அந்த பிராணியை தேர்வு செய்வதிலும் நாம் கவனம் கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. சரி, இப்போ குர்பானி கொடுக்கலன்னா என்ன அப்படின்ற பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய நாவிலிருந்து அருள் வாக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டனமான வார்த்தையை சொல்றாங்க. ஒரு கண்டனமான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். மௌ வஜத சஅத்தன், யார் ஒருவருக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருக்கிறது, யாரின் மீது குர்பானி கடமை சக்தி இருக்கிறது, குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் பலம் யுதஹி, ஆனால் குர்பானி கொடுக்கலன்னா ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, தொழுகைக்கே வராது, ஈது தொழுகைக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நெருங்க கூட செய்யாத, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நம்மளுடைய தொழுகை இடத்திற்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். சில பேர்லாம் இருப்பாங்க, வருஷத்துக்கு அந்த 2 நாள் தான் பள்ளிக்கே வருவாங்க. அப்படிப்பட்டவர்களை கூட இங்கே என்ன சொல்லப்படுகிறது, குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் தொழுகை இடத்திற்கே நீங்கள் வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் குர்பானி கொடுப்பதனுடைய அவசியம் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குர்பானியை நாம் ஆண்டுதோறும் கொடுப்பதற்கான முயற்சியிலே இருக்கிறோம். அந்த குறித்து சில முக்கியமான சட்டங்களை, தகவல்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். பல முறை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் சில சட்டங்களை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது நம்முடைய உள்ளத்திற்கு அது இன்னும் மெருகேற்றக்கூடும். குர்பானுடைய இறைச்சி இருக்கிறது அல்லவா, நம்ம இருக்கக்கூடிய ஆடினுடைய மாடினுடைய குர்பானுடைய இறைச்சியை அறுப்பவர்களுக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது. கூலி தனியாக இருக்கணும். குர்பானுடைய இறைச்சி எடுத்து அதை நீங்கள் உங்களுடைய பங்கா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கூலியாக கொடுக்கக்கூடாது. இது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. 2வது, இறைச்சி என்று நியத்து வைக்கக்கூடாது. குர்பானின்றது குர்பானி தனி நியத்தாக வைக்கணும். இறைச்சியின் நியத்து வச்சா, கறி மட்டுமே நோக்கமாக வச்சா அது குர்பானினுடைய விஷயத்தில் கூடாது. முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா, பல இடங்களில் நடைபெறக்கூடிய ஒரு தவறு, குறிப்பாக கிராமங்களிலே
தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஈது பெருனா தொழுகைக்கு அப்புறம்தான் குர்பானி கொடுக்கணும். நம்ம மஹல்லால நம்ம தொழுதுக்கு அப்புறம் தான் குர்பானி. அதுக்கு முன்னாடி கொடுக்கப்படக்கூடிய குர்பானி கூடாது. அப்படி கொடுத்து விட்டால் வசதி உள்ளவர்கள் மீண்டும் குர்பானியை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்படக்கூடிய குர்பானி வெறும் கறி தானே தவிர அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் வாங்கி இருக்கக்கூடிய ஆடு ஏதோ ஒரு காரணத்தினால் இறந்து விட்டது. அந்த நேரத்தில் என்ன செய்வது? வசதி உள்ளவர்கள் மீண்டும் வேறு ஆடை வாங்குவதற்கு வசதி இருந்தால் வாங்க வேண்டும், பிராணியை வாங்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்கிறது. காரணம், இங்கே கறி நோக்கம் அல்ல, நம்முடைய தியாகம், நம்முடைய தக்குவா தான் நோக்கம் என்பதனால் குர்பானுடைய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதனால் வசதி உள்ளவர்கள் மீண்டும் ஒரு பிராணியை வாங்குவதற்கு மேற்கொள்ள வேண்டும் என்று குர்பானியை குறித்து பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. குர்பானியை அறுக்கக்கூடிய பிராணியின் முன்பு கத்தியை காட்டக்கூடாது, இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக குர்பானியை ஒரு கடமைக்கு சடங்கு என்று செய்யக்கூடாது. இன்றைக்கி கொஞ்சம் அது அதிகமாகிடுச்சு, ஃபேஷன் ஆகிடுச்சு. சில இடங்களிலெல்லாம் ஆட்டை வாங்குவது எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று ஹதீஸிலே நாம் சொல்லப்பட்டோம் அல்லவா? ரோமங்கள் அதிகமாக இருக்க வேண்டும், கொம்பு பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாத்திற்கும் நன்மை இருக்கிறது. குர்பானுடைய பிராணியினுடைய எல்லாத்திற்கும் நன்மை இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, அதனுடைய ரோமத்திற்கு, அதனுடைய கால் குழம்பிற்கு, அதனுடைய கொம்பிற்கு, எல்லாத்திற்கும் நமக்கு நன்மை இருக்கின்ற பொழுது அதை நல்ல முறையில் தேர்வு செய்ய வேண்டும். சில இடங்களில் நம்ம பார்க்கலாம், ஆடு சண்டையிடுவதற்கு தேர்வு செய்வது, அல்லது யாருடைய வீட்டில் பெரிய ஆடு இருக்குது, பெரிய பிராணி இருக்கிறது, எது கிலோ அதிகம் அப்படின்ற ஒரு பெருமைக்காக செய்வது, இது முற்றிலும் நோக்கமே அல்ல. குர்பானுடைய நோக்கம் என்பது தக்வா என்பது மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. அதே நேரத்தில் குர்பானியோடைய விஷயத்தை ஏதோ ஒரு கடமைக்கென்று செய்யாமல் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரை பிள்ளைகள் அவர்களெல்லாம் குர்பானியை அறுக்கும் பொழுது அதை பார்வையிப்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. சரி, அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோம் என்ற அதே நேரத்தில் அதை ஃபோட்டோ பிடித்து ஷேர் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அது இன்றைய காலத்தில் குறிப்பாக நமக்கு அது ஒரு நல்ல வழிமுறையும் அல்ல. முற்றிலும் அதை தவிர்த்திருப்பது முக்கிய நன்மையாக இருக்கும். திருக்குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று சொல்லிவிட்டான். குர்பானியை கொடுங்கள் என்று நமக்கு சொல்லிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத்தாக ஆகிவிட்டது. இந்த இரண்டு காரணம் நமக்கு போதும், குர்பானியை நாம் கொடுக்கலாம். சரி, எந்த பிராணிகளை கொடுக்கக்கூடாது, எந்த பிராணிகளை கொடுக்கக்கூடாது என்ற பொழுது, குருடுள்ள பிராணி, நொண்டி உள்ளது, மெலிந்த ஆடு, அல்லது நோய் உள்ளது, இப்படி பல்வேறு பெரும் பகுதி காது அடிபட்டு இருப்பது, கொம்பு இல்லாதது, இது போன்று சில கடமைகள் இருக்கிறது, சில விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் குர்பானி கொடுப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்பானி யார் மேலே கடமை, யார் கொடுக்கணும், யார் கொடுக்கலன்னா இந்த ஹதீஸ் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, தொழுகைக்கே வராதன்னு சொல்கிற அளவுக்கு கண்டனம் இருக்கிறது. இப்போ குர்பானி யார் மீது கடமை? ஜக்காத்தை பொறுத்தவரை நமக்கு சொல்லியிருக்கிறோம், ஜக்காத்துடைய பொருள் நிசாப் ஒரு வருஷம் கடமை இருந்துச்சுன்னா, ஒரு வருஷம் தங்கமோ வெள்ளியோ நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா ஜக்காத்துடைய கடமை இருக்கும். ஆனால் குர்பானிக்கு ஒரு வருஷம் கடமை இல்லை, ஒரு வருஷன்ற கணக்கு இல்லை. பிறை 10, 11, 12 அந்த 3 நாட்களில் குர்பானுடைய நாட்களிலே ஜக்காத்தினுடைய தொகை, வெள்ளியினுடைய தொகை இருந்து விட்டாலே 612 கிராமினுடைய அளவு சுமார் இன்றைக்கு விலைக்கு 1,80,000, அது மாறுபடும், ஒவ்வொரு நாளை பொறுத்து மாறுபடும். இன்றைய தொகையின்படி அந்த 3 நாட்களிலே யாரிடத்திலே 1,80,000 தன்னுடைய தேவைகள் போக இருக்கிறதோ ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கடமையாக இருக்கிறது. ஏன் ஒவ்வொருவரின் மீதும் என்று சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு நமக்கு ஒரு பொதுவாக ஒரு கான்செப்ட் சில பேருக்கு இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும், குடும்பத்துக்கு ஒரு குர்பானி கொடுத்தா போதும். அன்பானவர்களே, குடும்பத்துக்கு ஒரு குர்பானியோ குடும்பத்துக்கு ஒரு ஆடு அப்படி அல்ல கணக்கு. யாரின் மீது கடமையோ ஒவ்வொருவரின் மீதும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் மீதும் கடமை இருந்தால் 4 குர்பானியை கொடுக்க வேண்டும். 2 பேர் மேலே கடமைனா 2 பேரின் மீது குர்பானியை கொடுக்க வேண்டும்.
யார் மீது கடமை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரங்களில் என்னென்னா, வீட்டில் மனைவிடத்தில் நகை இருக்கும், ஆனால் கணவருடைய பேரில் கொடுக்கறது. கணவருக்கு கடமையே இருந்திருக்காது. யாரின் மீது கடமை இருக்கிறதோ அவர்கள் மீது முதலில் முக்கியத்துவத்தை கொடுத்து ஒவ்வொருவரின் கடமையின் மீதும் நாம் நிறைவேற்றுவது முக்கியமான அவசியம். அதே நேரத்தில் குழந்தைகள், முதியவர்கள், வசதி இல்லாத பெற்றவர்கள், இவர்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வசதி இல்லாத பெற்றோர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே நேரங்களில் நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது, என்னுடைய வாப்பா மூத்தாயிட்டார், அவருக்கு நான் கொடுக்கலாமா? என்னுடைய குழந்தை சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை எனக்கு கடமை இருந்தால் அந்த கடமையை நான் நிறைவேற்றியதுக்கு பிறகு என்னுடைய தந்தைக்கு நான் கொடுக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்கலாம். முதல்ல நம்முடைய கடமையை, ஃபர்லை நிறைவேற்றி விட வேண்டும், வாஜிபை நிறைவேற்றி விட வேண்டும். அதற்கு பிறகு நஃபிலாக இருக்கக்கூடிய அதிகப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, வஃபாத்தானவர்களுக்கு, மர்ஹூம்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது நன்மையை தரக்கூடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த உம்மத்திற்கு ஒரு குர்பானியை கொடுப்பார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகளை அறுப்பார்கள். ஒன்று அவர்களுடைய குர்பானியை நிறைவேற்றுவதற்காக, இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மையை சேர்ப்பதாக. இப்படி இந்த வழிமுறையும் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் எந்த பிராணியை கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் ஆட்டுக்கு தான். வசதி உள்ளவர்கள் ஆடு தான் கொடுக்க வேண்டும். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க தாராளமாக மாடு கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வசதி இருந்தால் அதனுடைய சோம்பலின் காரணமாக அல்லது கஷ்டங்களின் காரணமாக ஆடு வாங்கணும், வைக்கணும், ரத்தம் வரும், அதை க்ளீன் பண்ணணும், அவர்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்ற சிரமத்தை பார்க்காமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த காரணங்களுக்காக கூட்டு குர்பானியில் சேர்வது அந்த அளவுக்கு சரியாக ஆகுமா என்பது சந்தேகத்துக்குரியது தான். எனவே முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே முழுக்க ஆட்டு குர்பானி தான் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆடு தான் முக்கியத்துவம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கியது ஆட்டை தான். முதல் விஷயமாக ஆடு. ஆடு ஒரு தனிப்பட்ட நபர். இரண்டாவது மாடு. மாடு 7 பேரின் வீதம் 7 பங்கின் வீதம் சேரலாம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஒட்டகம் நமக்கு இங்கே பழக்கத்தில் இல்லை தற்போது. மாட்டு குர்பானி, கூட்டு குர்பானியுடைய விஷயத்தில் இன்னைக்கு சில விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, குர்பானுடைய நோக்கம் தக்வா. தக்வா என்பதுதான் நோக்கமே தவிர பணம் அல்ல, ரத்தம் அல்ல, சகை அல்ல, கறி அல்ல. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல 4300, இந்த இடத்துல 2000, இந்த இடத்துல 1500, கறி தரலனாலும் பரவாயில்ல 1300க்கு அங்கே கொடுத்துடலாம். இப்படி நமக்குள்ளேயே நம்ம பேசி கொண்டிருக்கிறது. முதலில் நாம் கவனிக்க வேண்டும், தியாகம் என்பது தான் நோக்கம் என்றால் அதுக்காக நம்ம மெனக்கெடணும். பிராணியை தேர்வு செய்வதிலே, பிராணியை வாங்குவதிலே நம்முடைய ரத்தங்கள் என்றால் நம்முடைய உழைப்புகளை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய பணத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக கொடுக்கறது தான் நோக்கமே தவிர 4000 ரூபா அனுப்பிச்சு விட்டு, ஜிபேல அனுப்பிச்சு விட்டு என்னுடைய குர்பானியை கொடுத்துருங்க, கறி யாருக்கோ கொடுத்துருங்க, இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதிலே சந்தேகம்தான். குறிப்பாக இன்னைக்கு நிறைய இடத்துல வடநாடத்தில் கொடுத்துருங்க, 1600, 1700, 1300 ஏதோ ரேட்டில் வந்துருச்சு. குர்பானி என்பது தியாகத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நம்முடைய குர்பானி கரெக்டாக கொடுத்தாங்களா, நம்முடைய ஆடு வரும் பொழுது நம்ம நிற்கணும். வாய்ப்பு உள்ளவர்கள், அறுக்க தெரிந்தவர்கள் தன்னுடைய சொந்த கரத்தில் அதை அறுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த கரத்தில் அறுத்தார்கள். இப்போ இதை போன்ற தியாகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர இந்த இடத்துல உட்காந்து ரேட்டு பேசிட்டு இருப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று, துல்ஹஜ் பிறை 9 நாம் நோன்பு வைப்பது, அரஃபாவுடைய நோன்பு வைப்பது. அன்பானவர்களே, முக்கியமான ஒரு செய்தி, அரஃபாவுடைய நோன்பு துல்ஹஜ் பிறை 9 என்றால் நமக்கு புதன்கிழமை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு அரசு காசி அவர்களுடைய அறிவிப்பின்படி புதன்கிழமை. வழக்கம் போல ஃபித்ராவை மேற்கொள்பவர்கள்
அங்கே இருக்கக்கூடியவங்க அரஃபாவில் என்ன நோன்பு அந்த கணக்கே இல்லை. சவுதியுடைய கணக்கும் நமக்கும் இல்லை. தமிழ்நாட்டிலே புதன்கிழமை நமக்கு அரஃபாவுடைய நோன்பு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ பஅதஹு அவ் கமா கால். ஒரு வருடம் முன் சென்ற ஒரு வருடம், வரக்கூடிய ஒரு வருடம், இந்த 2 வருடத்துடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், நம்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். 2 வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்க பெறுவதற்கு இந்த அரஃபாவுடைய நோன்பு நமக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக சுன்னத்தான இந்த அரஃபாவுடைய நோன்பை வையுங்கள். அது இல்லாதவும் மீதமுள்ள நாட்களிலே துல்ஹஜ்ஜிலே நீங்கள் தாராளமாக நோன்பு வைக்கலாம். கடந்த ஜும்மாவில் அதை குறித்து நாம் பேசினோம். அதே போன்று தல்பியாவை சொல்லக்கூடியவர்கள் ஹாஜிகள் இருப்பது போன்று இங்கு நமக்கு தக்பீர் இருக்கிறது. பிறை 9 புதன்கிழமை ஃபஜ்ரிலிருந்து 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அசர் வரை 23 வக்துகள் தனியாக தொழுதாலோ அல்லது ஜமாத்தாக தொழுதாலோ ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஒரு முறையோ அல்லது 3 முறையோ தக்பீர் சொல்வது முக்கியமான சுன்னத்தாகும். அந்த நாட்களுக்கான பேரே ஐயாமு தக்பீர், தக்பீருடைய நாட்கள் தான். எனவே குறிப்பாக இந்த செய்திகளை தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்கள். இதை தாண்டி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலிலே பெருநாள் தொழுகைக்கான அறிவிப்பு, பெருநாள் தொழுகைக்கான தக்பீர் 7:30 மணிக்கு நடைபெறும். பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் சரியாக 8 மணிக்கு நடைபெறும். வரும்பொழுது தங்களுடைய வீட்டிலே நீங்கள் உழு செய்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய குர்பானிகளை எல்லாம் ஏற்று அருள் புரிவானாக. வரக்கூடிய காலங்களிலே நம்மையும் ஹாஜிகளாக அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.